வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ராஸ் வித் யூ வேல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் ஸ்மித்தியன் ஆன் போர்ட். சுட சுட இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஹோம் கிரவுண்ட்ல தோத்துட்டோம் சவுத் ஆப்பிரிக்கா கூட. சும்மாவா? வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆஸ்திரேலியாவை இங்கிலாந்துல லார்ட்ஸ்ல வச்சு அடிச்சுட்டு வந்த டீம்னா சும்மாவா? நம்மளையும் வச்சு செஞ்சுட்டாங்க. உங்களோட ஒப்பீனியன் தான் சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு கில்லு இருந்தா கலெக்ட் இருப்போம்னு சில பேர் வருவானுங்க. அவங்க எல்லாம் ஒரு பக்கம் அப்படியே ஒதுக்கி வச்சிருந்தோம். ஏன்னா வந்துட்டு இந்த நம்ம ஒரு மீம் டெம்ப்ளேட் பார்த்திருப்போம், அழுதுகிட்டே ஒருத்தன் அப்படி போய் டான்ஸ் ஆடிட்டு இருப்போம். அந்த கதியாகி போச்சு. ஜெயிச்சது சவுத் ஆப்பிரிக்காவா இருந்தாலும் இது தோக்கடிச்சது வந்து இந்தியாவை, அதுவும் ஹோம் கிரவுண்ட்ல. ஆல்ரெடி நியூசிலாந்து வந்து ஊமை குத்துனாங்க ஹோம் கிரவுண்ட்ல வச்சு. அகைன் வந்து இப்ப சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் வின் பண்ணல, பட் ஸ்டில் வந்துட்டு மேட்ச் வின் பண்றதே பெரிய விஷயம். இந்தியாவில வின் பண்றது பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்ப பெரிய விஷயமா இருக்கான்னு தெரியல. ஒரு காலத்துல வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு. அதை வந்து டோட்டலா ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க கௌதம் கம்பீர் அண்ட் கோ. ரியல்லி வெரி 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 அப்செட். இல்ல இதுல மெயின் விஷயம் என்னன்னா ப்ரோ, ஹோம் சீரீஸ் ஒரு பக்கம், இன்னொன்னு இது வந்து WTCயோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல இன்க்ளூட் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்போ ஹோம் சீரீஸ்லாம் வந்து ரொம்ப அட்வான்டேஜ், லைக் எவ்வளவு பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு, மற்ற அவே டூர்ஸ்ல கூட கொஞ்சம் தோத்தா கூட அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ற மாதிரி சுச்சுவேஷன்ல டீம்ஸ் இருந்தாங்க முன்னாடி. பட் இப்போ ஹோம்லயே கொஞ்சம் டிஃபீட்டுங்கிறப்போ அது வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்லயும் அடிவாங்க. இப்போ லாஸ்ட் சைக்கிள் வந்து ஏன் இந்தியா ஃபைனல்ஸ் போறோம்னா அது நியூசிலாண்டோட அடி வாங்கினது ஒரு மெயின் ரீசன். ஸோ அந்த மாதிரி ஹோம் சீரீஸ்ல நம்ம எவ்வளோ கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ ஒரு டீமுக்கு நல்லது. அதை வந்து ஓகே, ஒரு மேட்ச் ஓகே, பட் இதுக்கு மேல வந்து ஹோம் சீரீஸ் வந்து தோக்குறாங்க இல்ல மேட்சஸ் தோக்குறாங்க அப்படின்னா டெஃபினட்டா கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான் ப்ரோ. எஸ்பெஷலி நிறைய கொஸ்டின்ஸ் இப்போ வந்து ரைஸ் பண்ணிருக்காங்க கௌதம் கம்பீர் அண்ட் லாட் ஆஃப் ஸ்டஃப். கண்டிப்பா டீடைலா பேசுவோம். அதுவும் இல்லாம இப்போ என்னன்னா, இப்போ இந்த சீரீஸே என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா டெம்போ பவுமாவோட ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா இது வரையும் 11 மேட்ச் கேப்டன்சி பண்ணிருக்காரு சவுத் ஆப்பிரிக்காவை. ஒன்னு கூட தோத்தது இல்லை. 10 வின்னு, ஒரு டிரா. சோ என்ன ஆகும் தெரியல. அடுத்த மேட்சும் தோத்தோம்னா மொத்தமா நியூசிலாந்து வாஸ் அவுட் ஆன மாதிரி தான் இங்கேயும். வெரி வெரி அப்செட். பாத்துருவோம், ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கோர் கார்டு பாத்துருவோம். சவுத் ஆப்பிரிக்கா வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து பிச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் கிராஸ் போட்டு ஓரளவு வச்சிருந்தாங்க. சரி, நல்லா பேட்டிங்கா இருக்க போகுதுன்னு நினைச்சேன். உடனே ஒரு சடனா ஒரு டேர்ன் ஓவர் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டுமே யாருமே பெருசா ஸ்கோர் பண்ணல. மொத்தமாவே ரெண்டு டீமுக்குமே ரெண்டு இன்னிங்ஸுமே எடுத்து பார்த்தா பவுமா மட்டும்தான் ஒரே ஒரு 50 அடிச்சிருக்காரு. பெருசா 50+ ஸ்கோரே கிடையாது. அண்ட் சுமன் கில் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு 4 ரன் அடிச்சாரு. அப்புறமேட்டு நெக்ஸ்ட் பாசம் இன்ஜுரியில வந்து வெளியில போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ரிட்டர்ன் ஆகவே இல்லை. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது ஒரு 30 ரன்ஸ் தான் லீடிங்ல இருந்தாங்க. எனக்கு அங்கேயே வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 70 to 90 ரன்ஸாவது லீட் எடுத்திருந்தாங்கன்னா இந்த மேட்ச் இந்தியா பக்கம் வந்திருக்கும். ஆனா வந்து டோட்டலா வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்கள சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு 159க்கு சுருக்குனதா அப்படியே வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுச்சு. சொல்ற மாதிரி ஆக்சுவலி இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாக்குறப்போ ப்ரோ, சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சது ஒரு லோயர் ஸ்கோர் தான். அதாவது அவங்க இன்னும் கூட பெட்டரா ஆடி இருக்கலாம் கம்பேரிட்டிவ்லி. அதுக்கப்புறம் ஒரு 30 ரன் லீட் எடுத்ததுக்கு அப்புறம் கூட you had a very good chance to bowl them out easily third inningsல. ஆனா மெயின் ஃபேக்டரே வந்து இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 60 ரன் இன்னைக்கு அடிச்சாங்க. பவுமா வந்து டெய்ல் இண்டஸோட சேர்த்து அவரு நின்று ஆடி கொடுத்து ஒரு 60 ரன். ஸோ அதுதான் வந்து ஒரு கேம் டிசைடிங் ஃபேக்டரா இருந்துச்சு. கௌதம் கம்பீர் போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, பிட்ச் வந்து நாங்க என்ன கேட்டோமோ அதான் கொடுத்துருக்காங்க. பிட்ச்லாம் எந்த தப்புமே கிடையாது. 123 ரன் உங்களால சேஸ் பண்ண முடியல அப்படின்னா அது பேட்டர்ஸோட மிஸ்டேக் தான். அது பிட்சுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. 123 ரன் சேஸ் பண்ணும் அப்படின்னு கோச் கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பத்தி உங்க தாட் சொல்லுங்க. ஸோ அதான் என்ன பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங் வாஸ் வெரி குட். ரெண்டு டீமையும் நீங்க ஆன் பேப்பர் கம்பேர் பண்ணா இந்தியன் பவுலிங் இஸ் பை ஃபார் வந்து இந்தியன் பிட்ச்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. ரெண்டாவது பேப்பர்ல பெட்டர் ஸ்குவாட். பட் ஆனா எக்ஸிகியூஷன் வைஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஈக்குவலா ஃபைட் பண்ணாங்க. பவுலிங் வந்து ஐ திங்க் மேட் த டிஃபரன்ஸ் ப்ரோ. சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங் அதான் ப்ரோ, ஓவராலாவே பார்த்தா சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங் வந்து சூப்பரா இருக்கு. 2 மெயின் ஸ்பின்னர் தான் எடுத்து வந்தாங்க. தேர்ட் ஸ்பின்னரா மார்க்ரம் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த இந்தியானா பொதுவாக எல்லாருமே ஸ்பின்னர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் 2 ஸ்பின்னர் மார்க்ரம் தேர்ட் ஸ்பின்னரா யூஸ் பண்ணி சூப்பரா பண்ணாங்க. அதுவும் இல்லாம மார்க்கோ யான்சன் பவுலிங் நல்லா அசிஸ்ட் கொடுத்தாரு. போஸ் வந்து பெருசா தெரிஞ்சு பர்ஃபார்ம் பண்ண அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான பவுலர் கிடையாது. ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷனால வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல இன்னொரு பெட்டர் பவுலர் கூட அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா செம ஸ்ட்ராங் ஆயிரும். அதனால பவுலிங் எனக்கு தெரிஞ்சு கம்பேரிட்டிவ்லி சவுத் ஆப்பிரிக்கா வந்து நல்லாவே பண்ணாங்க இந்த மேட்ச் பொறுத்த வரையும். இந்தியாவும் சூப்பரா பண்ணாங்க. ஆக்சுவலா ஜடேஜாலாம் வேற மாதிரி அந்த டெஸ்ட் அண்ட் ஸ்டப்ஸ் விக்கெட் எடுத்ததெல்லாம் அன்பிலீவ். அவருக்கே வந்து அவர் ரியாக்ஷன்லயே தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி ஒரு டெலிவரின்னு சொல்லிட்டு. ஸோ 2 டீமுமே பவுலிங் ஓரளவு நல்லா தான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் பூம்ரா நல்லா போட்டாரு.
பவுலிங்லாம் நல்லா தான் பண்றாரு, கொஞ்சம் ஆட்டிடியூட் தான், அந்த வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணியிருக்கலாம். அதான் அவரை மாதிரி ஒரு பிளேயர் ஸ்டாண்டர்ட்ஸ் கொஞ்சம் ஹை லெவல்ல செட் பண்ணணும். இந்த மாதிரி பேசுறது கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள். இப்ப வந்து இவர் சொன்ன பாயிண்ட், கௌதம் கம்பீர் வந்து இந்த மாதிரி பிச்சு தான் கேட்டிருக்கோம் அப்படிங்கும் பொழுதே அதுலயே எனக்கு செகண்ட் தாட்ஸ் தான். ஏன்னா வந்துட்டு நியூசிலாந்துல இப்பதான் ஊம குத்தா வாங்கினாங்க. அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து இந்த அளவுக்கு டேர்னிங் ட்ராக்ஸ் எல்லாம் கிடையாது. வெஸ்ட் இண்டீஸ் இங்க வந்தப்போ ஓரளவுக்கு டீசென்டா தான் இருந்துச்சு. இந்த அளவுக்கு டேர்னிங் ட்ராக்ஸ் கொடுக்கும் போது நம்ம பிளேயர்ஸ் வந்து எப்படி அதுக்கு அடாப்ட் பண்ணி ஆட போறாங்கிறதையும் பார்க்கணும். அதே மாதிரி அவங்களும் சும்மாலாம் பவுலர்ஸ் எடுத்துட்டு வர மாட்டாங்க. அவங்க 2 பவுலர்ஸுமே சும்மா சூப்பரா எடுத்துட்டு வந்தாங்க. ஹார்மரும் சரி மகாராஜும் சரி அப்படியே செமையா போட்டாங்க. அதுவும் எஸ்பெஷலி ஹார்மர் சொல்லி ஆகணும். அவரோட பவுலிங் தான் கீ டிஃபரன்ஸ். 8 விக்கெட் எடுத்திருக்காரு 2 இன்னிங்ஸும் சேர்த்து. அதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லாம் ரொம்பவே டேஞ்சரஸா போட்டாரு. பால் அப்படியே ட்ரிஃப்ட் ஆகுது, பேஸ் பயங்கரமா வேரி பண்ணாரு, செமையா போட்டாரு. ஸோ வந்து அப்படி இருக்கும்போது மற்ற டீம் ஆப்போசிட்ல இருக்கவங்கள நம்ம வந்து குறைச்சி எடை போட்டாங்க இந்தியா அந்த டைம்னு எனக்கு தோணுது. ப்ரோ சைமன் ஹார்மர் வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி ப்ரோ. அவர் வந்து 2015 வந்து அவர் ஸ்குவாட்ல இருந்து டிராப் பண்ணிருக்காங்களாம். அதுக்கப்புறம் அவர் போய் இம்ப்ரோவைஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட ஆக்ஷன்ஸ்ல ஒர்க் பண்ணி கோச்சை வச்சு மென்டர் பண்ணி ஒர்க் பண்ணி தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ஸோ அதான் ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கான ரிவார்டை வந்து அனுபவிக்கிறப்போ தே டிசர்வ் இட் ப்ரோ. தே அப்சல்யூட்லி டிசர்வ் இட். 1000 விக்கெட்ஸ் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட். இந்தியா பத்தி பேசுறப்போ ப்ரோ மொத்தம் 8 பேட்டர்ஸ் வச்சுதான் ப்ரோ அவங்க ஆடுறாங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா எல்லா இதுலயுமே வந்து 8 வரைக்கும் பேட்டிங் வச்சு விளையாடணும்னு நினைக்கிறாங்க. எஸ் கில் வந்து ரிட்டையர் ஆகி போயிட்டாரு. பட் அப்படி இருந்து கூட ரிட்டையர்ட் ஹர்ட் ஆகி போயிட்டாரு. அப்படி இருந்து கூட 7 பேட்டர்ஸ் இருக்காங்க. கில் இல்லாமே 7 பேட்டர்ஸ், அப்ப கில்லோட சேர்த்து 8 பேட்டர்ஸ் இருக்காங்க. விச் மீன்ஸ் இந்தியாவோட பேட்டிங் டெப்த் பெருசா இருக்கு. அவங்க அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து இஸ் நாட் அ பேட் டிசிஷன். ஏன்னா 2 ஆல்ரவுண்டர்ஸ் ஜடேஜா அக்ஷர் பட்டேல் மாதிரி இருக்கிறப்போ அந்த டீமுக்கு அந்த குஷன் இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு பேட்டர்ஸ் இன்னும் ஸ்டெப் அப் பண்ணும் ப்ரோ. நம்ம என்னதான் கம்பீர் ஒரு சைட் சொன்னா கூட பேட்டர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி ஆடி கொடுக்கணும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸோட மிஸ்டேக் வந்து நிறைய இருக்குன்னு தான் தோணுது. த்ரூ அவுட் நியூசிலாந்து சீரீஸா இருக்கட்டும் இல்ல இப்பயா இருக்கட்டும், பேட்டர்ஸ் வந்து தே ஹேவ் டு இம்ப்ரூவ். எஸ்பெஷலி ஹோம் பிச்சர்ஸ்ல வந்து இப்படிதான் ஸ்பின் டெக்னிக் ஆடுவாங்கன்னா ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அதுதான் ப்ரோ பேட்டிங்ல வந்து யாராவது ஒருத்தர் ஒரு எண்டு நல்லா பிடிச்சி ஆடணும், ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணணும். அதுதான் இங்க மெயினா ஃபெயிலியர் இருக்கான ரீசன். 2 இன்னிங்ஸ்லயுமே அதுதான் நான் பெருசா பார்த்தேன். ஏன்னா வாஷிங்டன் இப்போதான் நம்பர் 3க்கு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அவர் 2 இன்னிங்ஸ்லயுமே ஆல்மோஸ்ட் 100 டெலிவரிஸ் ஆடினாரு. ஸோ அவர் தான் இந்த மெச்சூர்டா ஒரு சைடு வந்து நின்று ஆடுற மாதிரி டெக்னிக்கும் பயங்கரமா இருக்கு. நம்ம ஆல்ரெடி ஆஸ்திரேலியா சீரீஸ்ல கூட டிஸ்கஸ் பண்ணி அவர் மேல கூட கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்பர் 3ல வாஷிங்டன் வந்து ஆப்ட் தான். பட் அதுக்காக இந்த மேட்ச்ல வந்து சாய் சுதர்சனை டிராப் பண்ணது வந்து எப்படின்னு தெரியல. அதான் ஒரு தமிழனுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா யூஸ் பண்ணிக்காரு, இன்னொருத்தருக்கு வந்து அப்படியே ஒரு பெரிய லெட் டவுன். ஏன்னா போன மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸோட டெல்லியில சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. 37-87 அடிச்சிருந்தாரு. ஒரு இன்னிங்ஸ்ல 37, இன்னொரு இன்னிங்ஸ்ல 87. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் டிராப் பண்ணிருக்காங்கன்றப்ப அது கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கு. மற்றபடி பேட்டிங் லைன் அப்ல துருஜூரெல்லாம் ஆஸ்திரேலியா சீரீஸ்லயே நல்லா பண்ணாரு. அதுவும் நான் வெஸ்ட் இண்டீஸ் இதுலயும் நல்லா தான் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா சீரீஸ்ல ஒரு மேட்ச் சான்ஸ் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ்ல நல்லா பண்ணாரு. ஸோ அவருக்கு கண்டிப்பா இது ஒரு டிசர்விங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். போக இம்ப்ரூவ் பண்ணிப்பாரு. நம்ம பேஜ்ல கூட நீங்க மீன் போட்டிருந்தீங்க அவரோட டெக்னிக்கும் பார்க்க சாலிடா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க 2 பேர் பெருசா எதுவும் சொல்ல முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ்டு கேம்பியன்ஸ் கொஞ்சம் ஆடி கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா ஜெய்ஸ்வால்லாம் ஆடினா ஒரேடியா பெரிய இன்னிங்ஸ் ஆடுறாரு. இல்லாட்டி இந்த மாதிரி டக் அவுட் இன்சைட் 10 ரன்னுக்குள்ளேயே அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. அவர் கொஞ்சம் மெச்சூர்டா ஆடினா நல்லா இருக்கும். ஜெய்ஸ்வாலுக்கு வந்து பிச்சும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் வந்து இந்த ஷார்ட் மேக்கிங் கொஞ்சம் ஈஸியான இருக்க பிச் எல்லாம் வச்சு வாங்குறாரு. அதுவுமே பவுலிங்ல வந்துட்டு சீம் பவுலிங் இருக்க பிச் எல்லாமே நல்லா ஆடிடுறாரு. பட் வந்து இந்த மாதிரி ஸ்பின் ட்ராக்ஸ் பிச் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, பால் வந்து நின்று ஒரு ஸ்கொயரா திரும்புது அப்படிங்கிற ட்ராக்ஸ்ல இன்னுமே பெர்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு KL ராகுலுமே எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுமே அவர் கொஞ்சம் பெரிய ஸ்கோர் பண்ணிருக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸே டிசப்பாயின்மெண்ட் தான். வாஷிங்டன் சுந்தர் நீ சொன்ன மாதிரி ஃபியூச்சர்ல எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல மூவா தான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா வந்துட்டு நம்பர் 3ல வந்து டெக்னிக் வைஸ் ஆஸ் அ பேட்ஸ்மேன் வந்து சரியான சவுண்ட் பேட்ஸ்மேன், செம்மையா ஆடுவார். டெக்னிக் வைஸ் வந்து வெரி கிளாரிட்டி. அவரை வச்சுனா இன்னொரு ஆஃப் ஸ்பின்னிங் ஆப்ஷன் ஒரு பவுலர் திருடிட்டு உள்ள கொண்டு வர மாதிரி நம்பர் 3ல வந்து சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அவரும் ஓகே. த்ருவ் ஜுரேல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இப்ப இதுல சவுத் ஆப்பிரிக்கா கூட இதுக்கு முன்னாடி நடந்ததுலாம் வந்து நிறைய 100s அடிச்சிருந்தாரு. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல ஃபார்ம்ல தான் வந்தாரு. பட் இந்த பிச்ல வந்து அவருமே டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ ஆல் ஓவர் வந்துட்டு ஆல்ரவுண்டர்ஸே வந்து நீ ஜடேஜா அக்ஷர் பட்டேல் சொன்னா வாஷிங்டனுமே ஒரு ஆல்ரவுண்டர் தான். ஆனா வந்து அவரையுமே பெருசா பவுலிங்ல இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கலாம். பட் ஸ்டில் வந்து இவ்வளவு ஆல்ரவுண்டர்ஸ், இவ்வளோ பவுலர்ஸ், அதே மாதிரி குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, சிராஜ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பவுமாவை நிக்க விட்டது. பவுமா ஆஸ் அ பிளேயர் வந்து பயங்கரமா ஆடினாரு, ஒரு சைடு சாலிடா ஆடினாரு. பட் இந்த மாதிரி பிக்சர்ஸ்ல தான் நம்மளோட ஹோம் டாமினன்ஸை காட்ட முடியுங்கும் போது அவ்வளவு நேரம் நிக்க விட்டுக்க கூடாது.
இல்ல எனக்கு தெரிஞ்சு ப்ரோ வாஷிங்டன் சுந்தரை நம்ம ஆல்ரவுண்டர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு பேட்டிங்கே இவ்வளவு ஸ்ட்ராங்கா டெக்னிக் இருக்குங்கிறப்போ அவர் ஒரு பேட்டரா கூட நம்ம ஆட வச்சுக்கலாம். ஸோ அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து துருவ் ஜுரலுமே வந்து அவர் டெக்னிக் ஐ எம் பிரிட்டி மச் கன்வின்ஸ் ப்ரோ. ஏன்னா அவர் அவுட் ஆன பால் வந்து மத்தவங்க அவுட் ஆன மாதிரி ஃபோர்த் இன்னிங்ஸ்ல வந்து கஷ்டமான பால் கிடையாது. அது வந்து ஒரு ஹாஃப் பேக் பால் தான். அதை வந்து அவர் அடிக்கணும்னு போய் விக்கெட் லூஸ் பண்ணாரு. மேபி அதுதான், அது சில விஷயங்கள் அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் கத்துப்பாங்க. பட் டெக்னிக் வைஸ் சாலிடா தான் ப்ரோ இருக்காரு. துருவ் ஜுரலும் சரி வாஷிங்டன் சுந்தரும் சரி, ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சு தே லுக் வெரி சாலிட். கண்டிப்பா லாங் ரன்ல வந்து இந்தியாவுக்கு டெஃபினட்டா தே வில் ஸ்கோர் மச்சுங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னா ஜெய்ஸ்வர் அண்ட் கேஎல் ராகுல். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ஓரளவு டெஸ்ட் மேட்சஸ் ஆடி இருக்காங்க. கேஎல் ராகுல் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் பேட்டிங்ல. ஸோ அவர் வந்து ஸ்டெப் அப் பண்ணி இந்த மாதிரி டைம்ஸ்ல ஆடி கொடுக்கணும். அதே மாதிரி ஜெய்ஸ்வாலுமே இந்த மாதிரி சான்சஸ் எல்லாம் அவர் யூட்டிலைஸ் பண்ணாருன்னா ஈவன் ஒரு பெட்டர் ஒரு நேம் கிடைக்கும் ஜெய்ஸ்வாலுக்கு. அண்ட் மற்றவங்க எல்லாம் பெருசா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது ப்ரோ. ஜடேஜா அக்சர்லாம் ஆல்ரவுண்டர்ஸ் தான். அவங்களோட டியூட்டி வந்து கொஞ்சம் ஆடதான் முடியும். ஸோ அதை அவங்க பண்ணிட்டு போறாங்க. மெயினா இன்னொரு விஷயம் ப்ரோ, இப்போ நம்ம ரஹ்மான் ப்ரோ ஸ்டார்டிங்ல சொன்ன பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ சுப்மான் கில் வந்து இன்னைக்கு விளையாடாம இருந்தாரு. அது வந்து ஒரு டிஃபரன்சிங் ஃபேக்டரா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவர் விளையாடி இருந்தா என்ன நடந்திருக்கும்னு யோசிக்கிறப்போ லைக் நமக்கு தெரியாது ப்ரோ, எனிதிங் குட் ஹவ் ஹேப்பன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பவுமா வந்து ஒரு 50 ஆடுறாருல, அதே மாதிரி கில்லுக்கு ஆன டே இல்ல அவரோட டெக்னிக் அவர் அப்ளை பண்ணி விளையாடி இருந்தா கேம் குட் ஹவ் கான் எய்தர் வே. ஸோ கில்லோட லாஸ் இஸ் லாஸ் தான். அது வந்து ஒரு கேப்டனா ஒரு மெயின் பிளேயரோட லாஸ் தான். அது வந்து ஒரு ரீசன் தான். பட் அதை தாண்டியுமே இந்தியா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாங்கிறது இஸ் அக்செப்டபிள். அது நான் வந்து கில்லோட லாஸ் வந்து லாஸ் இல்லைன்னு சொல்லல இந்தியாவுக்கு. கண்டிப்பா வந்து கில்லோட லாஸ் வந்து ஒரு லாஸ் தான். கில்ல தாண்டி அங்க அவ்வளவு பேட்ஸ்மேன் இருக்காங்க. 7 பேட்ஸ்மேன் வந்து கில்ல தாண்டி இருக்காங்க. ஹோம் கிரவுண்டு 120 130 ஆடு தான் சேசிங் போது ஈஸியா சேஸ் பண்ணிருக்க வேண்டிய ஒரு மேட்ச் அதை வந்து லூஸ் பண்ணிருக்காங்க. இதை வந்து நம்ம முட்டு கொடுக்க முடியாது கில்லு இல்ல அப்படின்ட்டு. அதுக்கு சொல்றேன் நான். ஓகே ஓகே ஓகே. இல்ல ஆனஸ்டா சொன்னா என்னோட ஒப்பீனியன்ல கில்ல இருந்திருந்தாலுமே இந்த மேட்ச் தோத்துருப்போம் தான் எனக்கு தோணுது. கில் வந்து ஆடி கொடுத்திருந்தாலுமே நம்ம எவ்வளவோ மேட்ச் பார்த்திருக்கோம். எல்லாரும் ஆடும்போதுதான் கூட்டத்தோட கூட்டமா தான் அவரும் நல்லா ஆடி கொடுப்பாரு. ஒரு ஒன் மேட்ச் டைமிங்க நான் அது வரைக்கும் பார்த்தது இல்ல. பொட்டன்ஷியல்லாம் இருக்குன்னு நம்ம பேசுறோம், பட் இது வரையும் ஆடி கொடுத்தது இல்ல. ஸோ இந்த மேட்ச் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணிருக்க மாட்டோம். அவரும் இந்த மாதிரி ஒரு 10-20 ரன்ஸ் அடிச்சுட்டு அவுட் ஆயிருப்பாரு. எப்படியும் நம்ம 30 ரன்ஸ் மார்ஜின் தான் தோத்துருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு எப்படியும் தோத்துருப்போம். அதுவும் இல்லாம இந்த சவுத் ஆப்பிரிக்கன் டீம் வந்து எனக்கு பார்க்கவே கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. எந்த பாயிண்ட்லயுமே அவங்க வந்து நம்ம இந்த மேட்சை லூஸ் பண்ண போறோங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே போல. ஏன்னா 120ங்கும் போது ஷோல்டர்ஸ் எல்லாம் டவுனா இருக்கும். அப்படிதான் வருவாங்க எவ்வளவோ டீம்ஸ் நம்ம பார்த்துக்கோங்கும் போது அந்த இடத்துல வந்து பவுமா கேப்டன் வந்து கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். அவர் தான் வந்து ஒரு டோன் செட் பண்றாரு டீமுக்கு. இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்க முடியும், பிட்ச் இப்படி பிஹேவ் பண்ணுது, கண்டிப்பா இந்த மேட்ச் ஜெயிக்கலாங்கிற ஃபுல் கான்பிடன்ஸ்ல வந்தாரு. அதே மாதிரி ஃபீல்ட்லயும் செம்ம ஆக்டிவா இருந்தாரு. அந்த அக்ஷர் பட்டேலோட கேட்ச்லாம் அவர் காட்டின அளவுக்கு ஈஸியே கிடையாது. ரொம்பவே டஃப்பான கேட்ச். அதை எடுத்து மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. அண்ட் பேட்டிங்லயுமே யாருமே பெர்ஃபார்ம் பண்ணும் போது இந்தியன் பேட்ஸ்மேனே திணறும் போது அவர் நின்று அவர் டீமுக்காக ஆடி கொடுத்ததெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் வேற லெவல்ல பண்ணாரு. டெம்பா மீன்ஸ் ஹோப்பாம் ப்ரோ. அவங்க பாட்டி வச்ச பேரு டெம்பானா ஹோப்பாம். பாவம் அவரு தான் ஹோப்பா இருக்காரு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. WTC ஃபைனல் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இப்போ இந்தியாவில வந்து சீரீஸ் எல்லாம் ஜெயிச்சா அது ஒரு ஹிஸ்டரி ப்ரோ. வரலாறு எவ்வளவு வருஷம் ஆனாலும் அது நின்று பேசும். எவ்வளவு வருஷம் ஆனாலும் இந்த நியூசிலாந்து சீரீஸே வந்து நின்று பேசும். ஏன்னா 3-0 ஒயிட் வாஷ். ஸோ அந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஜெயிக்கிறது இட்ஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஏன்னா ஆஸ்திரேலியாவே 2004 அப்புறம் ஜெயிக்கல, 20 வருஷமா ஜெயிக்கல. ஸோ அப்படிங்கிறப்போ எல்லாம் ஜெயிச்சாங்கன்னா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் இந்தியாவில் வந்து ஜெயிக்கிறது. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் எங்க ப்ரோ? நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் கவுஹாட்டி நினைக்கிறேன். ஹோப்னு பேர் வச்சிருக்கவனே ஒழுங்கா ஆரம்பிச்சான். சவுத் ஆப்பிரிக்கன் லாங்குவேஜ்ல ஹோப்னு பேர் வச்சு நல்லா ஆடிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம பவுமாவோட பேட்டிங் ஆவரேஜுமே நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு ப்ரோ. கேப்டன்சி கொடுத்ததுக்கு அப்புறம் அவரோட பேட்டிங்கும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 50+ நினைக்கிறேன் அவரோட பேட்டிங் ஆவரேஜ். ஸோ ஓவராலா ஒரு கேப்டனா நல்லா நின்று ஆடி கொடுக்குறாரு டீமுக்கு. அதே மாதிரி நல்லா ஆர்கனைஸ்டா வச்சிருக்காரு டீமா. ஸோ அதனாலதான் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலே ஜெயிச்சிருக்காங்க. எந்த கேப்டனாலும் பண்ண முடிஞ்சுதா? இது வரையும் ICC ஈவெண்ட்ஸே பெருசா ஜெயிக்கல சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இவர் கண்டிப்பா ஹிஸ்டரியில இவர் பேர் கண்டிப்பா ரிமெம்பர் பண்ணுவாங்க சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட். சரி, அப்படியே நம்ம வந்து பும்ரா அண்ட் பவுமா அந்த டாபிக் வந்துரும். ஸ்மித்தின் ப்ரோ சொல்லுங்க, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல வேர்ட்ஸ் லூஸ் பண்றது ஓகே ப்ரோ. எப்பவுமே வந்து கிரிக்கெட்ல அது நடக்கும் தான். பட் அதான் அந்த டுவார்ஃப்ங்கிற வார்த்தை வந்து தப்பான வார்த்தை தான். அது ஹிந்தியில சொன்னார்னு நினைக்கிறேன். மீனிங் அதான் டுவார்ஃப்னு அர்த்தம். ஸோ அது வந்து லைக் அவரு பவுமா காதுல உழுவுதோ இல்லையோ, ஜென்ரலாவே அந்த மாதிரி ஒரு பேசிக் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணா பெட்டரா இருக்கும். ஆஸ்திரேலியன்ஸ் நிறைய பண்ணிருக்காங்க இந்த மாதிரி. பட் இருந்தாலும் சொல்றேன், யார் பண்ணாலுமே அது தப்பு தான். பட் எஸ்பெஷலி ப்ரோ பாடி ஹைட்டு இதெல்லாம் வச்சு பேசுறதை விட மற்றபடி எப்படி வேணாலும் நீங்க திட்டிக்கோங்க, ஹார்ஷா இருந்துக்கோங்க, அது ஓகே. அதுதான் அது எனக்கு கொஞ்சம் அதுல வேரியஸ் தாட்ஸ் இருக்கு. ஏன்னா வந்துட்டு இப்ப வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஏன்னா அதோட கான்டெக்ட் வந்து வேற மாதிரி வந்து இதாகுது.
ஏன்னா ஒரு பேட்ஸ்மேன் வந்து நிக்கிறாரு எல்பிடபிள்யூ விக்கெட்டுங்கும் போது இப்ப நம்மளுமே கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தா இல்ல விளையாண்டா வந்துட்டு ஒருத்தர் ஷார்ட்டா இருக்காரு எல்பிடபிள்யூ அப்பீல் பண்ணா ஏன் அவன் ஷார்ட்டா இருக்கான்டா அப்படின்னு ஒரு இதுல வந்து சொல்றது வேற, டோட்டலி வேற. ஆனா அது வந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ண இன்னொரு வேர்டு இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் யூஸ் பண்ண இன்னொரு வேர்டு இருக்கும்போது அதோட கண்டெக்ஸ்டே வந்து டோட்டலா வந்து சேஞ்ச் ஆகுது. அது வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் மாதிரி தான் போர்ட்ரே ஆகுது. அவர் என்ன நினைச்சு சொன்னாரோ இல்ல, ஆனா எனக்குமே அது ஹராஸ்மெண்ட் மாதிரி தான் போர்ட்ரே ஆகுது, பாக்குறவங்க எல்லாருக்குமே அப்படிதான் போர்ட்ரே ஆகுது. வேல் சொன்ன மாதிரி தான் பும்ரா மாதிரி ஒரு பிளேயர் வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து செட் பண்ணணும், அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். கரெக்ட் ப்ரோ. அதான் சொல்ற மாதிரி நம்ம மைண்ட்ல என்ன வேணா இருக்கலாம், அது நம்ம எப்படி வேணா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் அது எக்ஸிக்யூட் பண்றப்போ ஒரு பேசுறப்போ அது கொஞ்சம் ப்ராப்பரான சென்டென்ஸ்ல அதை யூஸ் பண்ணணும். பட் கேம்ல அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாதுன்னு சொன்னா கூட என்னதான் இருந்தாலும் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் பேசிக் டிசிப்ளின் நம்ம மெயின்டைன் பண்ணி ஆறுதுங்கிறது முக்கியம் ப்ரோ. அதுவும் இந்த பப்ளிக் இவ்வளவு பேர் பாக்குறப்போ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு டூ தட். கரெக்ட் தான். ஸோ ஆன் தி ஹோல் வந்து இந்தியா வந்து தோற்றாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். செகண்ட் மேட்ச் பார்ப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு, ஏதாவது சேஞ்சஸ் பண்றாங்களா. பாய் கூல் பாய் இருங்க பாய், கூல் பாய். எதிர ஹர்ஷித் ராணா இருக்காரு பாய், பேட்டிங்ல தான் போய் தோத்தோன்னு ஹர்ஷித் ராணாவை கொண்டு வந்து உள்ள விட்டுறாங்களான்னு தெரியல. ஸோ அதுவும் பார்க்க வேண்டியதா இருக்கு. பார்ப்போம் செகண்ட் மேட்ச் வந்து என்ன ப்ரிப்பரேஷன்ல வராங்கன்னு. கில்ல ஆடுவாரான்னு தெரியல, ஆடலாம் மேபி, ஏன்னா நெக்ஸ்ட் பாசம்னா. ஆனால் அது எந்த அளவுக்கு இன்ஜுரின்னு தெரியல. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கில்லும் ஆடுவாரான்னு தெரியல. அப்படி கில் ஆடலன்னா அந்த இடத்துல யார் ஆட வைப்பாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் செகண்ட் மேட்ச். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா லீடிங் த சீரீஸ், மூவிங் ஸ்ட்ராங்கர். ஸோ அடுத்த மேட்ச் வந்து கவுஹாட்டில இதே டீம் தான் இருக்கும். கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோம், பார்க்கலாம். சீரிஸ் மட்டும் தோத்தாங்கன்னா ரொம்ப கேவலமா போயிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுவும் இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள் வேற. ஸோ கொஞ்சம் நல்லா ஆடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மேட்சோட ரிவ்யூல மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை பை.